இந்த எபிசோட்ல பிரீமியர் ப்ரோல உள்ள செலக்ஷன் டூல் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். பிரீமியர் ப்ரோல செலக்ஷன் டூல்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டூல்னே சொல்லலாம். இந்த செலக்ஷன் டூல் இல்லன்னா எடிட்டிங்கிறது ரொம்பவே கஷ்டம் பிரீமியர் ப்ரோல பண்றப்ப. ஸோ செலக்ஷன் டூல பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செலக்ஷன் டூல்னா என்னன்னு பார்க்கலாம். செலக்ஷன் டூல்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டூல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ செலக்ஷன் டூல் வச்சு என்னென்ன பண்ணலாம்னா, ஒரு கிளிப்ப மூவ் பண்ணலாம், ட்ரிம் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வீடியோ எடிட்டிங் பண்றப்ப செலக்ஷன் டூல் தான் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்ஷன் டூலோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா வி. இதே இப்ப என்ட்ட ரேசர் டூல்ல சி குடுத்ததற்கான மறுபடியும் செலக்ஷன் டூல் வைப்பதற்கு வி. விங்கிறது தான் ஆப்ஷன். செலக்ஷன் டூல் எப்படி இருக்கும்னா, ஏரோ மார்க் மாரி இருக்கும். இது கிளிக் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளுக்கு என்ன பார்ட் வேணுமோ, அத செலக்ட் பண்ணி டிராக் பண்ணோம்னா போதும் செலக்ட் ஆகும். இதுதான் மூவ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு கிளிப்போட சைஸ் லென்த் ட்ரிம் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் சின்னது வேணாலும் பண்ணிக்கலாம், பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம நீடுக்கு ஏத்த மாரி. ஒரு பார்ட் வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல 2, 3 பார்ட்டே ஒண்ணா சேர்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு எத மூவ் பண்ணணுமோ அத கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா போதும். செலக்ட் பண்ண இதுல உள்ள மட்டும் மூவ் ஆகும். இத மொத்தமா செலக்ட் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா, மொத்தமாவே மூவ் ஆகும். இப்ப இது எல்லாத்தையும் மூவ் பண்ணணும்னா, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி டிராக் பண்ணுனா போதும் மூவ் ஆயிரும். மறுபடியும் அதே இடத்துக்கு வரணும்னா அதே பண்ணலாம். செலக்ஷன் டூல்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டூல் பிரீமியர் ப்ரோல. இந்த செலக்ஷன் டூல் வச்சு பிரீமியர் ப்ரோல என்னென்ன பண்ணலாம்னா, ஒரு கிளிப்ப செலக்ட் பண்ணி டெலீட் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா அதுக்கு தேவையான எஃபோர்ட்ஸ் கண்ட்ரோலா இருக்கட்டும். செலக்ஷன் கிளிப் வச்சு தான் ஒரு கிளிப்ப செலக்ட் பண்ணி எடிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து மூவ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிம் பண்றதா இருக்கட்டும், ஒரு கிளிப்ப ரிமூவ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொரு கிளிப்பா அரேஞ்ச் பண்றது. இது மாரி இப்ப அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா? நம்ம எடிட்க்கு தகுந்த மாரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நம்ம டைம்லைன பார்க்கவே ரொம்ப சிம்பிளாவும், கிளீனாவும் வச்சுக்க உதவும். ஸோ செலக்ஷன் டூல்ங்கிறது முக்கியமான டூல்னே சொல்லலாம்.